தற்போது ஒரு அண்மை செய்தி. மாணவி வன்கொடுமை வழக்கில் முரணான தகவல் அளிப்பதாக இருந்த சர்ச்சைக்கு அமைச்சர் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். இது குறித்து அவர் என்ன விளக்கம் கூறியிருக்கிறார் என்பது குறித்து நம்ம செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, தற்பொழுது அமைச்சரின் விளக்கம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் புகார் பெற்றது குறித்தாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை செழியன் தற்போது விளக்கம் அளித்திருக்கிறார். குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற அந்த குற்றம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவி காவல்துறைக்கான அவசர உதவி எண்ணான 100க்கு நேரடியாக தொடர்பு கொண்டு புகார் அளித்ததாகவும் அதன் அடிப்படையில் விசாரணை நடந்த காவல்துறையினரிடம் அண்ணா பல்கலைக்கழகத்தின் பிரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கமிட்டி குழுவினை சேர்ந்தவர்கள் ஒரு பேராசிரியரின் உதவியோடு பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் நடந்த விவரங்களை சொல்லி புகார் அளித்ததாகவும், அதே போல காவல்துறையினர் பல்கலைக்கழகத்திற்கு வந்து விசாரணை செய்யும் போதுதான் அந்த சம்பவம் தொடர்பாக அந்த குழுவிலிருந்து மற்றவர்களுக்கு இந்த பிரச்சனை தெரிய வந்திருப்பது என்றும் கண்டறியப்பட்டிருப்பதாகவும், அதை வைத்துதான் குழு நேரடியாக புகார் அளிக்கவில்லை என்று தான் தெரிவித்ததாகவும், இது தவறான பொருட்படுத்தும்படி அமைந்திருக்கிறது என்றும் தற்பொழுது அமைச்சர் கோவை செழியன் விளக்கம் அளித்திருக்கிறார். குறிப்பாக அவர் தெரிவித்ததை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் என்றும், அது தவறான பொருள்படுத்தும்படி அமைந்துவிட்டது என்றும் தற்பொழுது குறிப்பிட்டிருக்கிறார். செலினா, தகவலுக்கு நன்றி.